லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினா மதிப்பு மூலதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 988 ரூபாய் 45 உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 288 ரூபாய் 20 உள்ளது. இது வந்தால் முசாயின் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 292 ஃபெல்ஸ். ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 31 தினார் 840 ஃபெல்ஸ். ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 369 ஃபெல்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 36 தினார் 389 ஃபெல்ஸ். தங்க விலை மறுபடியும் அதிகரித்த நிலையிலே தான் இருக்குது, இன்னும் கம்மியாகலை. கொலை குற்றவாளியின் வாக்குமூலம் அதிர வைத்த குவைத்தின் பல சம்பவம். இதோ மீண்டும் ரீசர்ச் ஆரம்பம். பல பேர் பிடிபட போகும் சூழல். பல நாடுகளில் பூகம்பம் ஒரே நாளில் பல நாடுகளை அதிர வைத்துள்ளது. சவுதி அரேபியாவில் ஐஸ் மலை மற்றும் வெள்ளப்பெருக்கு. ஜனாசா நல்லடக்கங்கள். இதோ வேலை நேரம் மாற்றம். கடைகளில் ஃப்ராட் தனம். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். சகோதரர் ஒருவருடைய பர்ஸ் வெஸ்ட் அப்துல்லா முபாரக் பிளாக் 1 வச்சு காணாமல் போயிருக்குது. முந்தைய தினம் இரவு 9 மணிக்கு பிறகு. அவருடைய மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்தியா நம்பர், கீழே இருக்கிறது குவைத் நம்பர். அந்த ஃபோட்டோவில் இருந்த சகோதரருடைய ஐடி தான். யாராவது கண்டெடுத்திருந்தால் மறக்காமல் கால் பண்ணுங்க. பிளாக் 1 அப்துல்லா முபாரக், வெஸ்ட் அப்துல்லா முபாரக், பிளாக் 1, ஸ்ட்ரீட் நம்பர் 12, ஃபர்ஸ்ட் தவார். அந்த ஏரியாவில் வச்சு தான் காணாமல் போயிருக்குது. இதோ தஜிகிஸ்தான், சைனா, தாய்வான், அதே போல் இந்தோனேஷியா, அதே போல் இதோ சிரியா மற்றும் மலேசியா, இத்தாலி 3 ரிக்டர் தொடங்கி 6.1 ரிக்டர் அளவிலான பூகம்பம் பல நாடுகள்லையுமே பதிவாகி பீதியை கிளப்பி இருக்குது. கிட்டத்தட்ட இந்த வாரத்துக்குள்ள மட்டுமே 20 நாடுகளில் அடுத்து இன்னொரு முக்கியமான செய்தியை பார்த்துட்டு போயிடலாம். குவைட் ஏர்வேஸ் அவசரமாக பயணிகள் அனைவரும் சேருங்க அப்படின்ற தகவல் ஒன்று எடுத்துருக்குறாங்க. பல நாடுகள்லையும் பார்த்திங்கன்னா தற்போதைய சூழலில் சிஸ்டம் மால் ஃபங்க்ஷன் ஆகி இருக்கிறதால லேட் ஆகாமல்
முடிந்த வரைக்கும் நேரத்தோட விமான நிலையத்துக்கு வந்தடையணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க வார்னிங்காக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜனாசா நல்லடக்கங்கள் இப்போ கடந்த காலங்களில் வெயில் காலம் அப்படின்றதால நேர காலங்களில் மாற்றம் இருந்தது. இப்போது அந்த நேர கால மாற்றங்களில் வந்து இன்னொரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. காலை 9 மணிக்கு பிறகு ஜனாசா நல்லடக்கங்கள் தொடங்கலாம். அதே மாதிரி ஆஃப்டர்நூன் பிரேயர் துஹர் தொழுகைக்கு பிறகும் ஜனாசா நல்லடக்கங்கள் ஏற்படுத்தலாம் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. குவைத்தையே அதிர வைத்த கொலை சம்பவம். சாதில் அப்துல்லா பகுதிகளில் நடந்த சம்பவ குற்றவாளியின் குற்றப்பின்னணி குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் குறிப்பிடும்போது சம்பந்தப்பட்ட நபர் போதைப்பொருள் பாவனையாளர் என்பது உத்தியோகபூர்வமாக கன்ஃபார்ம் ஆகி இருக்குது, அறிவிச்சிருக்கிறாங்க. போதைப்பொருள் பாவனையாளர் அப்படின்றது குவைத்தில் கிட்டத்தட்ட இது முதல் தடவை இல்லை, இதை மாதிரி 4-5 தடவைக்கு மேலே சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறதா, இந்த மாதிரி கொலை குற்றங்கள் பதிவாகி இருக்கிறதா குவைத்துடைய குற்றப்புலனாய்வுத்துறை அல் ஹப்பாஸ் செய்திக்கு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஃபிர்தௌஸ் பகுதிகளில் துப்பாக்கியால் சுட்டது தந்தையை, அதே மாதிரி சபஹாஸ் சாலிம் பகுதிகளில் தன்னுடைய தாயை கத்தியால் குத்தினது, அதே மாதிரி அல்நயீம் பகுதிகளில் நடந்த சம்பவம், ஜஹராவில் நடந்த 2வது சம்பவமாக இது. வீட்டு ஹவுஸ் டிரைவரை கொண்டு புதைச்சி எரிக்கிற முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் ஒன்று அம்கரா பகுதிகளில் இடம்பெற்றது. அதுவும் சாதில் அப்துல்லா பகுதிகளில் இருந்து தான் சம்பவம் அரங்கேறியது. போதைப் பொருள் பாவனையாளர்களிடமிருந்து முடிந்த வரைக்கும் உங்களை பாதுகாத்துக்கோங்க, இப்போவே வெளியேறுங்க. அந்த மாதிரி வீடுகள் இருந்துச்சுன்னா முடிந்த வரைக்கும் உயிர் மேலே ஆசை இருந்தால் உடனே வெளியேறுங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. போதைப் பொருள் பாவனையாளர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நிமிடம் கூட இருக்காதீங்க. எந்த நேரத்தில் வேணாலும் அவங்களுடைய குணம் மாறலாம். சொந்த தாயை கொள்றவங்களுக்கு நீங்கள்லாம் ஏமாத்திரம் என்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குவைத்தி குடியுரிமை பறிக்கப்படுகின்றது. என்ன நடக்கப் போகிறது? ஆரம்பத்திலேருந்து இப்போதைக்கு வரைக்கும் நம்ம அவேர்னஸ் பண்ணுறது ஒன்று தான். குவைத்தில் தற்போது அதிகமாகவே குவைத்தி குடியுரிமைகளை மீறினவங்களுடைய குற்றப்பின்னணி அதிகரிச்சுக்கிட்டே வருது. பல பேர் தொடர்ந்துமே கைது செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சூழலில் நிறைய பேர் வந்து தங்களுடைய குடியுரிமைகளை இழந்து இந்த நாட்டை விட்டு வெளியேறாங்க. அப்படி இருக்கிற சூழலில் நிறைய பேருக்கு வந்து குடியுரிமை பறிக்கப்பட்டதன் பிறகு இனி வரும் காலங்களில் குடியுரிமை இல்லாதவங்களுடைய எந்த ஒரு நடவடிக்கைகளும் எந்த ஒரு கணக்கு வழக்கும் செல்லுபடியாகாது அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க குவைத்துடைய உள்துறை அமைச்சகம். உங்களுடைய பாபா மாமாவுடைய அக்காமா கேன்சல் ஆகினா அடுத்த கட்டம் உங்களுடைய அக்காமா மாசலாமா கேன்சல். அது உங்களுக்கே தெரியாமல் கூட போயிடலாம். சில நேரங்களில் அவங்க நார்மலாக அவங்களுக்கு சொல்லாமலே ஏமாற்றி விட்டுறலாம். கடைசியில் நீங்கள் எங்கேயாவது போய் செக்இனில் ஐடி கார்டையோ விசாவையோ காட்டும்போது அது எக்ஸ்பயர் ஆகி இருக்கலாம். உங்களுக்கு டேட்டு இருக்கும், ஆனால் அக்காமா வந்து சிஸ்டமில் கேன்சல் ஆகி இருக்கும். நீங்களும் ஃபிங்கர் வச்சு போக வேண்டிய சூழல் வரும். வெளியில் அக்காமா அடிக்கிறவங்களுக்கு தான் இது மிகப்பெரிய பாதிப்பு. இதோ குவைத்துடைய ரவுதா பகுதிகளில் திடீர் தீ விபத்து, ஒருவர் வந்து படுகாயமடைந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். வீடுகளில் கேஸ் சிலிண்டர் உபயோகிக்கிறவங்கலேருந்து எல்லாருமே ரொம்ப கவனம். அதே போல் இதோ பல பகுதிகளிலையும் சோதனை சீல் வைப்பு தொடர்ந்துமே நடக்குது. தீ தடுப்புக்கான சரியான பாதுகாப்பு பேணாத கடைகளுக்கு எதிராக. அதே போல் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரோலி பெட்ரோல் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ட்ரோலி கடைகள் மற்றும் சில பக்காலாக்களில் அவங்க இஷ்டத்துக்கு விலை வச்சு விற்கிறாங்க. சாதாரணமாக அந்த குர்வோசன் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பேக்கெட் பன்னை பாருங்கள். அது வந்து ஜெமியாவில் அதோடைய டோட்டல் ப்ரைஸே 495 ஃபில்ஸ் தான் வருது. அதாவது 5 பேக்கெட் பன், 5 பன். ஆனால் அது ஒரு பன் எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னா 350 ஃபில்ஸுக்கு விற்கிறாங்க. இன்னொரு 100 ஃபில்ஸு போட்டால் 5 பன் வாங்குகிற விலைக்கு ஒரே ஒரு பன்னு விற்கிறாங்க. இந்த மாதிரி சில பக்காலாக்களில் மற்றும் பெட்டி கடைகளில் கொள்ளை அடிக்கிறாங்க அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இனி வரும் நாட்களில் அதிரடி நடவடிக்கைகள்
வரலாம். பக்காலாக்களில் வேலை செய்யக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாகவே இருங்க. அது என்னப்பா நம்ம நாட்டில் மாதிரி இங்கே வந்து லஞ்சம் வாங்குறதெல்லாம் சும்மா நார்மலாகவே குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி குறிப்பாக போலீஸ் அதிகாரிகளை எடுத்துக்கொண்டாலும் கூட லஞ்சம் அப்படின்றது பெரிய அளவில் இருக்காது. என்ன காரணம் பாருங்கள், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிளப் எதிர்வரும் நாட்களில் குளிர்காலம் ஆரம்பமாகுது. குளிர்காலத்துக்கு இதமாக அவங்களுக்கான ஒரு நிம்மதியான சூழல், அவங்க ஒரு மன நிம்மதியான சூழலை எதிர்கொள்கிறதுக்காக தயாரிக்கப்படும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிளப் வேறு லெவலில் சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், ஸ்விம்மிங் பூல் வேணுமா, சாதாரணமாக 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி கிளப், அதாவது போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கான ஃப்ரீயான கிளப் குவைத்துடைய அரசாங்கமே ரெடி பண்ணி கொடுத்துருக்குது. போட்டிங் பண்ணுறதுல இருந்து ஃபிஷிங் பண்ணுறதுலேருந்து எப்படியெல்லாம் சொகுசாக இருக்கணும் அப்படி சொகுசாக வாழ்கிறதுக்குரிய ஏற்பாடு. சவுதி அரேபியாவின் தாயிஃப் KSA, சவுதி அரேபியாவின் தாயிஃப் பகுதிகளில் நேற்றைய தினம் 20/9/2025 பனிக்கட்டி மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. اهداء لك يا سناب المطر. بردي حرت حماه اليوم ما شاء الله تبارك الله. شوف بردي كيف كبره ما شاء الله تبارك الله. يا سناب المطر برد حرت حماه اليوم ما شاء الله. شوف الحجم ما شاء الله كيف ما شاء الله تبارك الله. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கூட ஆர்டர் பண்ணுங்க. எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இதனால வந்து எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10:15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு வந்து எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ கைஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கள்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டி ஒன்றும் இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக, எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா, தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.